கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்லாஷ் XAMPP ஸ்லாஷ் MySQL ஸ்லாஷ் bin ஸ்லாஷ் MySQL மைனஸ் u root மைனஸ் p என்டர் ஒரு blank என்டர். சரியா போச்சா? நாம இப்போ ரெடி ஆயிட்டோம். எப்போ உள்ள வந்த உடனே எந்த டேட்டாபேஸ்னு நம்ம சூஸ் பண்ணி ஆகணும்? யூஸ் கோப்பா. நீங்க உங்க பேர்ல இருக்கிற டேட்டாபேஸை கொடுத்துருங்க. யூஸ் கோப்பா. இப்ப என்ன கேட்டீங்கன்னா select star from contacts. இது எதுக்குன்னா பழசு என்ன இருக்குது, புதுசு என்னவா மாறுது. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்ட, நம்ம அந்த டிஸ்ப்ளே கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. சரியா? select star from contact கொடுத்தோம்னா இதுல ஸ்ரீயோட மெயில் ஐடி பாருங்க, sri@gmail.com இருக்குது. sri@gmail.com இருக்கு. ஆனா எனக்கு sri12@gmail.com இருந்தாதான் நான் ஒத்துக்குவேன். சரியா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஸ்ரீ வந்து சொல்லிடுது என்னோட மெயில் ஐடி தப்பா இருக்குது, sri12@gmail.com எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுது. நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா சிம்பிள் அப்டேட் கான்டாக்ட் செட். என்ன செட் பண்ணணும்? இமெயிலோட வேல்யூ செட் பண்ணணும். இமெயில் ஈக்குவல்ஸ் சிங்கிள் கோட்டுக்குள்ளால sri12@gmail.com. அதாவது நாம இன்சர்ட் இன்டூன்னு போடுறதுக்கு பதிலா இப்ப என்ன போட்டிருக்கோம்? அப்டேட் கான்டாக்ட்னு போட்டிருக்கோம். இன்சர்ட் இன்டூக்கு பதிலா அப்டேட். சரி, அதுக்கப்புறமா செட். எதை செட் பண்ணணும்? இமெயில செட் பண்ணு. என்ன வேல்யூக்கு செட் பண்ணணும்? sri12@gmail.com செட் பண்ணு. ஆனா எல்லாருக்கும் செட் பண்ணிடாத. where name equals SRI. ஸ்ரீன்னு நேம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை மாத்தணும். நீ பாட்டுக்கும் எல்லாருக்கும் மாத்திட போற அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ உங்களோடதுல நீங்க போடும்போது ஸ்ரீக்கு பதிலா நீங்க வேற யாரோ உங்க ஃப்ரெண்ட போட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ வேற நேம் ஈக்குவல்ஸ் அது மாத்தணும். அதே மாதிரி மெயில் ஐடி வந்து இந்த மெயில் ஐடி நீங்க sri12 போட தேவையில்லை. யாருக்கு நீங்க செட் பண்றீங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி 12 இல்ல ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. சரியா? உன் டேட்டாபேஸ்ல நீயே இருக்கிறியா? புரியல. யாரோட பேராவது உன்னோட டேட்டாபேஸ்ல செலக்ட்ல பார்த்தேன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுல எத்தனை பேருக்கு மெயில் ஐடி இருக்குது, அதுல யாராவது ஒருத்தர் தான் நம்ம அப்டேட் பண்ணணும். என் இதுல இருக்கிறது ஸ்ரீ12ன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு மெயில் ஐடி அப்டேட் பண்றேன். உங்ககிட்ட இருக்கிறதுல யாராவது ஒரு ஆளை சூஸ் பண்ண அவங்களுக்கு மெயில் ஐடி புதுசா மாத்தி, பழசு இருக்கிறதுக்கு பதிலா வேற ஒண்ணு மாத்தி. நான் இப்ப என்டர் தட்டுறேம்மா. query ஓகேன்னு மட்டும் சொல்லும், பதில் எதுவும் சொல்லாது. எப்படி நான் ரிசல்ட் பாக்குறது? திரும்ப select star from up arrow அழுத்தினோம்னா previous கமாண்டுக்கு போகும். நான் 2 தடவை up arrow அழுத்திட்டு இப்ப பாருங்க ஸ்ரீக்கு மட்டும் முன்ன sri@gmail.com இருந்தது. என்ன மாறிடுது? sri12@gmail.com மாறிடுது. சரியா? இந்த அப்டேட் query எனக்கு ஒரு தடவை எல்லாரும் சொல்ல முடியுமாமா? அப்டேட் கான்டாக்ட் செட் email equal sri12@gmail.com where name equals Sri semicolon enter. அதோட கதை முடிஞ்சிடுது. இது பெரிய கஷ்டமா? இன்னும் ஒரே ஒரு query இருக்குது. இதுல டெம்ப்னு சொல்லி ஒரு ஆளை நம்ம வேணும்னே எக்ஸ்ட்ராவா சேர்த்து இருக்கிறோம். ஒப்புக்கு சப்பானியா இருக்கிறாரு. இவரை நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேவா? டெலீட். இந்த டெலீட் அப்டேட்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை query வெரிஃபை பண்ணிட்டு என்டர் தட்டணும். ஏன்னா கதை முடிஞ்சிரும், எல்லாமே போயிடும். டெலீட் ஃப்ரம் கான்டாக்ட்னு வெறும் அடிச்சேன்னு வச்சுக்க, நீ போட்டது பூரா ஒரு அடியில ஒரு என்டர்ல முடிஞ்சிரும். ஓகேவா? அதனால delete from contact where name equals delete from contact where name equals ஒரு TEMP semicolon. ஓகேவா? இதனோட மீனிங் நம்ம தனியா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அளவுக்கு இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா டெலீட் பண்ணு, நேம் வந்து டெம்ப்னு இருந்தா டெலீட் பண்ணுன்னு சொல்றோம். இந்த query ஒரு தடவை நம்ம எல்லாரும் ஒரு தடவை ரிசைட் பண்ண முடியுமா? delete from contact where name equals temp. temp வந்து சிங்கிள் கோட்குள்ளால இருக்கணும். என்டர் தட்டிட்டேன். இப்ப பாருங்க query ஓகேன்னு மட்டும் தான் வருது. ஆனா இப்ப திரும்ப select star from contact கொடுத்தா temp இல்ல பாருங்க. 5 பேருக்கு பதிலா 4 பேர் தான் நம்ம இதுல இருக்காங்க.
இந்த கண்டிஷன்ல ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன் போட்டா போதுமானது. இது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? ஈஸி தானே? சேவிங்ல இப்ப நம்ம கொடுத்த 2 queryயும் எந்த கேட்டகரியில வருது சொல்லுங்க? டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டிஎம்எல். டிஎம்எல் கேட்டகரியில வருது. இதுக்கு முன்னால நம்ம கொடுத்ததெல்லாம் எதுல வந்தது? செலக்ட் எல்லாம் டிக்யூஎல்.